ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 days லீவ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சென்னைக்கு. ஸோ நீலகிரி எக்ஸ்பிரஸில் தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நான் எந்தளவுக்கு ஆர்வமாக போயிட்டுருக்கேனோ அந்தளவுக்கு ஆர்வமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து சென்னை சென்ட்ரலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் வெளியே டோர் மேலே ஓப்பன் பண்ணிட்டேன். அவர் என்னை ஓப்பன் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப குஷியாயிடுச்சு, அவருக்கும் குஷியாயிடுச்சு. ஸோ மூஞ்சி உருன்னு வச்சுருந்தாரு. ஸோ அதனால் டீ கொடுத்தா டீ தண்ணியாட்டு இருக்குதுன்னு சொன்னார். எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் நீங்கள் கொடுத்தா, அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட்டு. சரி இப்போவே ஓப்பன் பண்ணி சாப்பிட சொன்னார். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டீ குடிங்க, அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. இந்த சுருக்கு பையை வேறு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை ஆட்டிட்டு அதை குடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப கேவலமாக தான் இருக்குது இந்த மாதிரி ட்ரெயினில் இருக்க ஷாப்லாம். ஸோ லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் போயிட்டு இருக்கோம். பைக்கில் காரில் வந்தாருன்னா அவர் வண்டி ஓட்டிகிட்ருப்பார், ஒன்றும் பேசாமல் வருவார். ஸோ அதனால் லோக்கல் ட்ரெயின் போனோம்னா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருப்போம். என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு பாட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ 4 பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வண்டி பார்க் பண்ணியிருந்தார், அதை எடுத்துகிட்டு வந்தார். பயங்கரமான வெயில் சென்னையில். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இவ்வளோ குஷின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்காமையே ஒரு சர்ப்ரைஸாக ஸ்நாக்ஸ் என்னார். ஆல்ரெடி எப்போவுமே அது இதுன்னு ஊட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஆனால் இந்த வாட்டி நிறைய வாங்கி வச்சுருந்தார். 5 ஃபுல்லாக. ஸோ சிப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸஸ். ஸோ அப்படிலாம் மூளை திடீர்னு வேலை செய்யுதுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கிறாரு. என் வீட்டுக்காருக்கு இப்போ தான் ஞானம் பிறந்து எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன். முறுக்கு, மிக்சரு, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பர்பி, தேங்காய் பர்பி. நம்ம தேங்காய் பன் நம்ம ஊரில் சாப்பிடுவோம், இங்கே தேங்காய் பர்பி. இது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நாளே நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது தட்டில் சிப்ஸ் போட்டு கொண்டு கொடுத்தார். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தராருன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.